குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுடைய மெம்பர்ஸ் அப்புறம் மற்றும் சூப்பர் சாட்டில் பணம் கட்டினவங்களுக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியே ஆகணும். அது நம்மளுடைய கடமை. அப்படி நம்ம மெம்பர்ஸ் ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதைத்தான் நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க. பவானி ஜே 4871 ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு ப்ளூ கலரில் ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம சேனலுடைய மெம்பர்ஸ்னு அர்த்தம். அதே மாதிரி சூப்பர் சாட்னாலும் தனியாக காமிச்சு கொடுத்துரும். இந்த மாதிரி ப்ளூ கலர் ஸ்டாரு சூப்பர் சாட்லன்னா பணம் கட்டியிருப்பாங்க, அதுவும் காமிச்சிரும். அவங்க தான் மட்டும் தனியாக எடுத்து காமிச்சிரும். அப்படி இவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம், என்னுடைய 2வது மகன் பிறந்த தேதி 8/7/1999, நேரம் 9:16 AM, இடம் திருச்சி. வருங்காலம் எப்படி இருக்கும், திருமணம் எப்போது, நன்றி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு கொடுத்த டயத்துக்கு நம்ம ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணியிருக்கிறோம். இதையும் பார்த்துக்கோங்க. இதையும் கொண்டு வந்துட்டேன். சிம்ம லக்னமாக வந்திருக்குது. மேச ராசி, பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பையன் பிறந்திருக்கதா போட்டிருக்கிறாங்க. நடப்பு திசை சுக்கிர திசை 19 வருஷம் 8 மாதம் 6 நாள் இருக்கும்போது பிறந்திருக்கிறாரு. இப்போ சூரிய திசையில் சுக்கிர புத்தி கடைசி புத்தியில் இருக்கிறாங்க. அது 14 மார்ச் 2025 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். வயசுன்னு பார்த்திங்கன்னா 25 வயசு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ப்ளஸ்ஸு திருமணம் எப்போது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. எதிர்காலம் அப்படிங்கும்போது அடுத்து வரக்கூடிய சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தை கொடுக்கும். ராகு திசை பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராகுக்கு இதோடைய மிட் பாயிண்டில் சந்திரன், குரு, சனி, இந்த பக்கம் செவ்வாய், இவங்க எல்லா பேரும் மாட்டியிருக்கிறாங்க. இவங்க எல்லா பேருடைய பலனையும் ராகு தான் கொடுக்க போகிறாரு. ராகு திசை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சந்திர திசை சுமாராக இருக்கும். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். செவ்வாய் திசையிலையும் அதே மாதிரி இருக்கும். ஒரு சில சின்ன சொத்து பத்துக்கள்லாம் வாங்குவார். ராகு திசையில் ரொம்ப பிரமாண்டமாக வாழ்க்கை நடத்துவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போ எதிர்காலங்கிறது ரொம்ப நல்லாவே பிரமாதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆயிலுங்கிறது தீர்க்காயிலாக இருக்குது. லக்னாதிபதி சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது ஒரு வகையில் சிறப்பு. 11ஆம் இடத்துல யார் வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு திரிகோணத்தில் சந்திரனோட சேர்ந்து இருக்கிறாரு. சந்திரமங்கல யோகமாகவும் வேலை செய்யும். செவ்வாயுடைய பார்வையில் இருக்கிறாரு. குருமங்கல யோகமாகவும் வேலை செய்யும். அப்போ ஆயில் சம்மந்தமாகவும் தீர்க்க ஆயிலாக இருக்குது. சனியும் அங்கே நீசபங்கத்தில் இருக்கிறாரு. வீடு கொடுத்த செவ்வாய் பார்க்குறாரு. குருக்குடியும் சேர்ந்து இருக்கிறாரு. சந்திரனுக்கு கேந்திரத்துலேயும் சனி இருக்கிறாருங்கும்போது சனிக்கு நீசமே கிடையாது. என்ன ராகுக்கு எதோடைய மிட் பாயிண்டில் மாட்டிருக்கிறார், அவ்வளோதான். அதனால் ஆயிலும் தீர்க்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். குடும்ப வாழ்க்கை, திருமணம் எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திர திசையில் தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். சந்திர திசையில் எப்போ எதிர்பார்க்கலாம்னா, சந்திர திசை சந்திர புத்தி முடியாது, செவ்வாய் புத்தி முடியாது, ராகு புத்தி தான் முடியும். ராகு கேதுடைய மிட் பாயிண்டில் உள்ள மாட்டி இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பலனை ராகு கேதுக்கள் தான் கொடுப்பாங்க இல்லையா. அப்போ சந்திர திசையில் ராகு புத்தி வரும்போது தான் கிடைக்கும், திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். செவ்வாயுடைய பலன் திருமணம், குருடைய பலன் குழந்தை, சனியுடைய பலன் தொழில், உத்தியோகம், வருமானம் இல்லையா. குருன்னா தனக்காரகம் இல்லையா. எல்லாமே இந்த ராகு புத்திக்கு அப்புறம் நல்லாவே இருக்கும். ராகு புத்தி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சந்திர திசையில் ராகு புத்தி அப்படிங்கிறது 13 ஆகஸ்ட் 2026 அப்புறம் 12 பிப்ரவரி 2028 வரைக்கும் நடக்கக்கூடியது ராகு புத்தி. அப்போ 26 திருமணம் நிச்சயதார்த்தம் எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிடும். 27 திருமணம், 2027 ஜனவரி பிறந்தவொடனே திருமணம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அந்த ராகு புத்திங்கிறது 2027 வரைக்கும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணணும் திருமணத்துக்காக. இப்போ 25 வயசு தானே ஆகுது. அப்போ 27 வயசில் திருமணம் முடியக்கூடிய காலம், கரெக்டான வயசில் தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி சூப்பர் சாட்டில் பணம் கட்டுறவங்களுக்கும் அல்லது இந்த மாதிரி மெம்பர்ஸில் பணம் கட்டி அவங்க கேள்வி கேட்குறதுக்கு தனியாகவே எனக்கு எடுத்து காமிச்சிடுறதுனால இவங்களுக்கு இந்த மாதிரி தனிப்பட்ட முறையாகவே ஒரு வீடியோ போட்டலாம், இல்லைனா அவங்களுக்குனே தனியாக ஒரு லைவ் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி நான் செஞ்சு கொடுத்துட்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.